ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் சாதத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்ற தூங்குறது சம்பாதிக்கிறது உழைக்கிறது எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்க. நாளைக்கு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுக்கராச்சாரியார். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் அந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செய்யல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துலாசினியர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் செப்டம்பர் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் துளாராசிகளுக்கு பொறுத்த வரைக்குமே வழிகாட்டியாச்சு. முன்னாடியே மற்றவங்களை பார்த்தாது ஃபாலோ பண்ணணும், அதுவும் சொல்லியாச்சு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது ராகுக்கேதுக்கள்னு அந்த கெடுதலே பண்ண மாட்டாங்க. சுக்கிரனோட வீடு புதன் வீடு சம்பந்தப்பட்ட யாருமே அவங்களுக்கு மட்டும் ராகுக்கேது இம்சப்படுத்தாது. புதனமோ கன்னியோ துலாமோ ரிஷபமோ இவாளுக்கு மட்டும் ராகுக்கேது கெடுதல் பண்ண மாட்டார். அப்படியே நல்லது பண்ணுறதுன்னா கெடுதலே மாற்றி நல்லதாகிடுவார். அவ்வளோதான். ஏன்னா வேண்டியவர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சமத்தில் இந்த துலாத்து ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் ஹேண்டில் பண்ணுறார். சுக்கரன் அயனசேன போர்டில் உட்காந்துருப்பார். அப்புறம் தென்மராசிக்கு வர்றார் மாத கடைசியில். அதே மாதிரி முக்கியமான செவ்வாய் வந்திருப்பார். செவ்வாய் களத்திரம் அயன குடும்பஸ்தானாதிபதி, தன குடும்பஸ்தானாதிபதி களத்திரம். பூர்வ புண்ணாய் சனீஸ்வரன் முக்கியமான ஆள். சுக்கரன் கண்ணியில் உட்கார்ந்து டைரக்டாக சனியை பார்க்குறார். சனீஸ்வரன் பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த பூர்வ புண்ணியாதிபதி கூட சனீஸ்வரன் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 4க்கு 5 உரியவர். சனீஸ்வரர் 6ஆம் வீட்டில் உட்காந்து பலம் ஜாஸ்தி. ஆனால் வக்கரமாக இருக்கனால உட்கார்ந்தத்திலே நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணுறார். எல்லா நெட்வொர்க்கும் சனி தொடர்பு இல்லாத ஒன்றுமே கிடையாது. சனீஸ்வரன் தான் எல்லா நெட்வொர்க்கு. அதை நீ ப்ரோக்ராம் பண்ணுறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மற்ற கிரகநாதர்கள் தான். செவ்வாய் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கணினிக்கு முக்கியம். செவ்வாய் ரொம்ப முக்கியம். அந்த சிப்ஸு மாதிரி என்னமோ போகிறீங்க அப்படிங்களா, துணூண்டு என்னமோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனிமம் அது ஃபுல்லாக வெடிதடி, அந்த அடிதடி வெட்டு குத்து சொல்லக்கூடிய அடி நாசம் பண்ணுற ஆட்டம் அதுக்கு பயன்படுறது முக்கியம் இல்லையா. டைம் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு கரெக்டாக நாசம் பண்ணி திருப்பி வந்துடுது. அவ்வளோ முக்கியம் அந்த மெட்டல். அது சனீஸ்வரன் ராகுக்கு தொடர்பு இருக்கும்போது கவலையே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் புத்தி எதுவோ அதுவே தான் செயல்படும். நியாயம் தானே அது. அந்த புத்தி எதுவோ அதுவே செயல்படும் போது எல்லாருக்குமே முட்டாளாக்கி பெரியாளாகிடுவீங்க. அதை மற்றவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் பெரிய ஆள் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தும் போது அந்த கணினியிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாருமே உண்டு. அதில் தான் எல்லாமே உங்கள் சாமர்த்திறமை இந்த மாதம் கூடும். வியாபாரத்தில் உங்களை பொறுத்து பண்ணினீங்கன்னா உங்கள் டேலண்ட், உங்களுடைய எஃபிஷியன்சி, உங்கள் டேலண்ட்டு எல்லாமே வெளி உலகத்துக்கு ரசிக்கும்படி ஏற்றுக்கும்படி அமைப்பை இந்த மாதம் கிரகநாதர்கள் பஞ்சிடுவாங்க. அவங்க பண்ணாதான் உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான கிரகநாதர் 3ஆம் அதிகாரியே குரு தான். குரு தான் மெயினாக பண்ணணும். எல்லாருக்குமே 3ஆம் அதிகாரி பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா மத்து மாதிரி உட்காந்துருப்பான், தோட்டம் விட்டுருப்பான். அப்படியா சரி வச்சுட்டு போ, பார்க்கலாமா, அவன் போய் வாங்கிக்கோ, பார்க்கலாம் போ அப்படி சொல்லிட்டு 3ஆம் அதிகாரி சரியானபடி இல்லைன்னா எல்லாம் அவுட்டு ஃப்ளாப்பு. இந்த 3ஆம் வீட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சப்தமாதி யாரும் பார்த்தாங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி
இந்த எல்லாருக்குமே ப்ரோக்ராம் பண்ணுறோம் பாருங்கள், எல்லாருக்குமே ஒரே மாதிரி. எந்த ராசிக்கு 3ஆம் வீடு அதிபதியோ அதுக்கு சந்தபத்தை பார்த்தோன்னா பாக்யாதிபதி ஒருவர். அந்த 3ஆம் வீடு சரியா இல்லைன்னா பாக்யம் ஃபுல் அவுட். கண்ணு தெரிந்து குருடன், கால் தெரிஞ்சு செவிடன், இல்லை வாய் தெரிந்து பேச தெரியாதவன், மூளை இருந்து சாமர்த்தியம் இல்லாத, அவ்வளோதான். இது புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வாழ்க்கையில் அப்பட்டமான ஒரு உண்மை இது. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அந்த மமதை இருக்குன்னு செய்யும். அப்போ தான் ரசனையாக இருக்கும். குழந்த குழந்தமாக இருந்தால் தான் நம்ம ரசிக்க முடியும். தவிர எல்லாம் தெரிஞ்சுட்டுன்னா போர் அடிக்கும். பகவான் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது பகவான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3ஆம் குரு உட்காந்து நேர கடகத்தில் உட்காந்துருக்காரு. 10ஆம் வீடு புரியுங்களா, நேராக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கி கிடைக்கிறது. 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். பார்க்குறாரு இல்லையா? அது செவ்வாய் நேரடியாக அயனசேனத்தில் உட்காந்துருக்கு. உட்காந்து டைரெக்டாக அந்த சம்பந்தப்பட்ட செவ்வாய் குடும்பத்தான செவ்வாய் உங்களுடைய சம்பந்தப்பட்ட கலங்கத்துக்கு அயனசேனம் உங்களை பொறுத்த வரைக்கும் 30ஆம் வீட்டில் உட்காந்து செவ்வாய் டைரெக்டாக அங்கே அயனசேனத்தில் உட்காந்த 4ஆம் பார்வையால் சுக்கரனை பார்க்குறேன். இந்த அமைப்பெல்லாம் வருது இல்லை? சுக்கராரு இது அயனசேனத்தில் சுக்கரன் பார்த்தா 12ஆம் வீட்டு சுக்கரன் தான் நல்லது பண்ண மாட்டேன். இது புது பாடம் இருக்குது. அவரே தான் 8ஆம் வீட்டு அதிபதி. புரியுதுங்களா? மறைவுஸ்தானம் போகிறாரா, அங்கேயும் டைரெக்டாக சனீஸ்வரனை பார்க்குறாரு. சனீஸ்வரன் 4க்கு 5க்கு உதவி இல்லையா? மறைவுஸ்தானத்தில் 6ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. மறைவுஸ்தானத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய பாயம் கிடைக்கிறதா? தோஷம் போச்சா? நேரடியாக நமக்கு அது செய்யக்கூடிய அந்த மூளை வேலை செய்யாது. நமக்கு என்றைக்குமே அப்படி தான். துலாத்துக்கு நேரடியாக செஞ்சதுன்னா அது பண்ண எடுபடாது. அதை மறைமுகமாக பண்ணும்போது எடுபடும். எவ்வளோ அது பாருங்கள். அதே மாதிரி தான் கொடுக்குறாரு. இந்த மாதம் கொடுக்குறது பார்த்தோன்னா நீங்கள் பயன்படுத்தி தெரியலன்னா பகவான் தான் வழி பண்ணணும். அவ்வளோ பண்ணுறாரு. அதனால் எல்லாத்துக்குமே அமைப்பு நிறைய வருது. சாமர்த்தியமாக உங்கள் சாமர்த்தியத்தை காட்டி செயல்பட்டு சிறப்பாக செயல்படணும். இந்த மாதம் நீங்கள் மூளை எந்த அளவுக்கு பயன்படுறது, எந்த அளவுக்கு உறவாரம் பயன்படுறா, எந்தக்கு சர்க்கிளை பொது தொடர்பு கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது அவ்வளோ உங்களுக்கு ஏற்றமான அமைப்பில் வரும். இந்த மாதிரி ஏற்றமான அமைப்பில் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கிறது வேணும்னு பிரார்த்திக்கிறேன். உங்களை இன்னும் விண்ணப்பிக்கிறேன். அதுவே உங்களை புஷ் பண்ணி உயர்ந்த நிலையில் கொண்டு போயிடும். யூ ஆர் பிகமிங் ஒன் ஆஃப் தி என்டர்பிரனர். புரியுதுங்களா? முதல் போட்டு செய்யக்கூடிய பெரிய லெவலில் ஆளக்கூடிய ஆன்ற பலனாக ஆகணும். அதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறாரு. அந்த சூழ்நிலையை இவ்வளோ சாதகமாக உங்களை பயன்படுத்தும்படி வச்சிருக்காரு. இந்த மாதம் துளாராசிரியர்களுக்கு பொறுத்தவரைக்கும் எத்த அமைப்பு கொடுத்துருக்காரு. பண்ணுவோமா ஆவோமான்னு அந்த சிந்தனையை உடச்சி தூக்கி போட்டு, நெகட்டிவ் உடச்சி போட்டு நீங்கள் மேலே வரணும். மெதுவாக கலைத்துறை மட்டுமில்லை, இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அந்த பொருள்கள் தானிய மணிகள் பொருள்களும் சரி, அது அந்த நடனம் ஆர்டிஸ்ட்டு கைகலைத்துறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது சம்மந்தப்பட்ட சிறு தொழில் அந்த எத்தனை துறைகள், டீச்சிங் தொழில், இதெல்லாம் பண்ணுற கலை, அதெல்லாம் யோகா தான் மெயின். அந்த எளிமையாக துணூண்டு பண்ணி அது போதும் அளவுலேயே இருந்துட்டிங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் மேலே வரணும்னு ஆசைகள் பயம் உங்களுக்கு. எப்படி நீங்கள் மேலே வர முடியும்? பரவாயில்ல, இதானா ஆகிட்டு துணிவை கொடுக்குற அந்த துணிச்சலை கொடுத்து செயல்படுத்துகிற அந்த மாதம் யூ ஆர் ஃபோர்ஸ் டு டேக் எவ்ரி திங். இல்லைன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு ஃபோர்ஸு கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அது கிரகநாதர் செய்கிறாரு. காரணம் நாங்கள் நிற்கிற நட்சத்திரங்கள் பார்த்தோன்னா துலாத்தில் சித்திரை வருதா, அந்த சித்திரை சந்திரன் நிற்கிறான் பார்த்தீங்களா? சந்திரன் தான் மெயின். மனசு மாற்றத்துக்கு, செயல்படுறதுக்கு, தைரியத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, துடிச்சலை கொடுக்கறதுக்கு, ஃபைனான்ஸ் பண்ணி அடுத்தவங்க கவரி தன்னுடைய செயல்பாடு கொடுத்து சந்திரன் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால சந்திரனுடைய குலத்தில் கிருஷ்ணன் பிறந்தார். இந்த உலகத்தை நேரடியாக மோத முடியாது யாருமே. அப்படி கவுத்து விட்டு பிரித்து விட்டு போட்டால் தான் முடியும். ஐயம்பேட்டை வேலை பண்ணி முட்டை விட்டு இல்லைன்னா வேலைக்கு ஆகாது இல்லையா? அது இந்த மாதம் நிறைய பண்ணி உங்கள் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். உங்கள் முகம் தெரியணும் உலகத்துக்கு. அதுதான் பண்ணுறாரு இந்த மாதம். அதனால் இயற்கையாக துளாராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை நிலை அமைப்பில் பெறதுனால உலகத்துக்கு அது
பிரகாசிக்கணும்னா வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் முன்னாடியே சொன்ன வரப்போகுதுன்னு கரெக்டாக வந்தாச்சு. இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்தின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.